வணக்கம் அன்பர்களே. கிருஷ்ணன் பூதகியை கொன்ற கதை. கோகுலம் என்ற கிராமம் யமுனை ஆற்றங்கரையை ஒட்டி இருப்பதால் அந்த கிராமம் எப்பொழுதும் எழில் கொஞ்சம் பசுமையாக காணப்படும். மாடுகள் மிகுந்து காணப்படுகின்றன. பெரும்பாலும் மாடுகள் இடையர்கள் வாழ்ந்து வந்தனர். நந்தகோபன் இடையர்களின் தலைவன். நந்தகோபனும் யசோதையும் கிருஷ்ணனுக்கு பெயர் சூட்டும் விழாவிற்கு அனைவரையும் அழைத்து விழாவை விமர்சையாக நடத்தினார். கிருஷ்ணனை மிகவும் அன்புடன் வளர்த்தனர். தன் தங்கை தேவகியின் மகன் உயிருடன் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கம்சன் கொடூர அரக்கி பூதகியிடம் சென்று குழந்தை கிருஷ்ணனை கோகுலத்துக்கு சென்று கொல்ல வேண்டும் என்று ஆணையிடுகிறார். பூதகி தன் அரக்கியான இந்த வேடத்தில் சென்றால் குழந்தை கிருஷ்ணனை கொல்ல முடியாது என்று அழகான தேவதை போல் வேடமிட்டு யசோதையின் வீட்டிற்கு செல்கிறாள். அங்கு அனைவரும் வானத்தில் இருந்து வந்த தேவதை போல் காட்சியளிக்கிறாள் என்றனர். யசோதையிடம் சென்று குழந்தைக்கு நான் பாலூட்டினால் குழந்தை நீண்ட நாள் வாழும் என்கிறாள். யசோதை குழந்தையை எடுத்து வந்து தருகிறாள். பூதகியும் மறைவாக சென்று குழந்தை கிருஷ்ணருக்கு விஷமூட்டப்பட்ட பாலை கொடுக்கிறாள். கிருஷ்ணன் பால் குடிப்பது போல் நடித்து பூதகியின் மார்பை பற்றி கொண்டு அவள் உயிரை எடுக்கிறார். பூதகி கீழே விழுந்து பெரிய உருவம் போல் தோற்றமளிக்கிறாள். கோகுலத்து மக்கள் கிருஷ்ணர் சாதாரண குழந்தையல்ல, தெய்வ குழந்தை என்று உணர்கின்றனர். குழந்தை கிருஷ்ணரின் முதன்மையான லீலையாகும். நன்றி.